ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு எக்ஸல் ஃபெஸ்டிவ். இந்த வீடியோவில் முக்கியமான எக்ஸல் ட்ரிக்ஸ் எப்படி யூஸ் பண்ணுறதுன்னு பார்க்க போகிறோம். இந்த மெத்தடை நீங்கள் யூஸ் பண்ணீங்கன்னா உங்களுக்கு ரொம்ப டைம் வேறு சேவ் ஆகும். சரியா? அதில் முக்கியமானது இங்கே பாருங்கள், இங்கே ஒரு டேபிள் கொடுத்துருக்கேன். இந்த டேபிளுக்கு பாருங்கள், இடையில பிளாங்க் செல்ஸ் இருக்குது. இந்த பிளாங்க் செல்லை நம்ம எப்படி ஃபில் பண்ண போகிறோம்னா, அதுக்கு மேலே என்ன இருக்குதோ அந்த டேட்டாவை வச்சு இந்த பிளாங்க் செல்லை எப்படி ஃபில் பண்ணுறதுன்னு பார்க்க போகிறோம். சரியா? பாருங்கள், ஒரு இடத்துக்கு ஒரு டேட்டாவுக்கு கீழேயும் நான் பிளாங்க் செல் கொடுத்துருக்கேன். இந்த பிளாங்க் செல்லில் நம்ம அதுக்கு மேலே உள்ள டேட்டா வச்சு எப்படி ஃபில் பண்ணுறதுன்னு பார்ப்போம். அடுத்தது நம்ம என்ன பார்க்க போகிறோம்னா, இங்கே பாருங்கள், ஒரு டேபிள் கொடுத்துருக்கேன். அந்த டேபிளில் நமக்கு நேமு, டிபார்ட்மெண்ட், சேலரி, இந்த மூணுமே நமக்கு ஒரே ஒரு VLOOKUP ஃபார்முலா மட்டும் யூஸ் பண்ணி 3 டேட்டாவையும் எப்படி கொண்டு வர்றதுன்னு பார்க்க போகிறோம். சரியா? அடுத்தது நம்ம என்னென்னா, இங்கே பாருங்க, நான் ரேண்டமாக சில கேரக்டர்ஸ் கொடுத்துருக்கேன். நேமு, அதுக்கு தேவையில்லாத ஸ்பேசஸ் இருக்குது. மறுக ஸ்மால் லெட்டர், கேபிட்டல் லெட்டர்ண்டு நிறைய டிஃப்ரெண்ட்டான கேரக்டர்ஸ்லாம் கொடுத்து நான் நேம் கொடுத்துருக்கேன். இதில் நம்ம ட்ரிம் அண்ட் ப்ராப்பருங்கிற ஃபார்முலா யூஸ் பண்ணி எப்படி இந்த கேரக்டர்ஸை ப்ராப்பராக கொண்டு வரதுன்னு பார்ப்போம். சரியா? இப்போ வாங்க, இந்த ஃபஸ்ட்டு டேபிளில் எப்படி பிளாங்க் செல்லில் அதுக்கு மேலே உள்ள டேட்டாவை கொண்டு வரதுன்னு பார்ப்போம். அதுக்கு நம்ம என்ன செய்யணும்டா, ஃபுல் டேபிளையும் நம்ம செலக்ட் பண்ணிக்கிறணும். செலக்ட் பண்ணிக்கிட்டு பாருங்கள், செலக்ட் பண்ணிவிட்டு நீங்கள் ஒரு F5ங்கிற பட்டன் இருக்குது. சரியா? ஷார்ட்கட். அந்த F5 கிளிக் பண்ண உடனே இந்த மாதிரி நமக்கு கோ டு டயலாக் பாக்ஸ் ஓப்பன் ஆகும். இதில் கீழே பற்றியில் ஸ்பெஷல்னு ஒரு ஆப்ஷன் இருக்குது. அந்த ஆப்ஷனை நீங்கள் செலக்ட் பண்ணதுக்கப்புறம் இந்த டயலாக் பாக்ஸ் ஓப்பன் ஆகும், கோ டு ஸ்பெஷல்ண்டு. இதில் நீங்கள் முக்கியமாக செலக்ட் பண்ண வேண்டியது பிளாங்க்ஸ்ன்னு இருக்குது ஒரு ஆப்ஷன். அதை கிளிக் பண்ணிவிட்டு கீழே ஓகேங்கிற பட்டனை ப்ரெஸ் பண்ணுங்கள். ப்ரெஸ் பண்ண உடனே நமக்கு என்னென்னா, எல்லா பிளாங்க் செல்லும் நம்ம செலக்ட் பண்ணியிருக்க செல் ஆட்டோமேட்டிக்காக செலக்ட் ஆகிடும். பற்றிலா எல்லா பிளாங்க் செல் மட்டும் இப்போ செலக்ட் ஆகிருக்கு. நம்ம பிளாங்க்ஸ் மட்டும் ஆப்ஷன் கொடுத்ததுனால பிளாங்க் செல் மட்டும் செலக்ட் ஆகிருக்கு. அதில் முக்கியமானது என்னடா, கர்சர் ஆட்டோமேட்டிக்காக ஃபஸ்ட்டு பிளாங்க் செல்லில் இருக்குது. இப்போ நீங்கள் செய்ய வேண்டியது ஈக்குவல் டு கொடுத்து அதுக்கு இந்த அப் ஏரோ இருக்குல்ல, அந்த அப் ஏரோ கிளிக் பண்ணிட்டா அதுக்கு மேலே உள்ளது செலக்ட் ஆகிடும். செலக்ட் ஆகிட்டு இப்போ நம்ம செய்ய வேண்டியது Ctrl+Enter ரெண்டையும் சேர்த்து நம்ம ப்ரெஸ் பண்ண உடனே மேலே என்ன இருக்குதோ நம்ம கிளிக் பண்ணி அந்த செலக்ட் பண்ண செல்லில் மேலே என்ன இருக்குதோ பிளாங்க்குக்கு மேலே அது அப்படியே கீழே பிளாங்க் செல்லில் ஃபில் ஆகி நமக்கு அவுட்புட்டு இதை பற்றியெல்லாம் எப்படி வந்திருக்குதுண்டே, நம்ம என்ன இது மேலே ஹெட்டிங் இருந்துச்சோ அதுக்கு கீழே அப்படியே அந்த பிளாங்க் செல்லில் அது ஃபில் ஆகி நமக்கு இந்த மாதிரி அவுட்புட் கொண்டு வந்து தந்துடும். சரியா? ரொம்ப ஈஸியானது, சிம்பிளானது. ஆனால் நீங்கள் என்னென்னா, இது ஜஸ்ட்டு ப்ராக்டிஸ் பண்ணுங்கள், அப்போ தான் நமக்கு மறக்காமல் இருக்கும். சரியா? நம்ம இப்போ அடுத்த ஒரு மெத்தட் பார்ப்போம். இதில் என்னென்னா, நான் சொன்னது மாதிரியே இப்போ 1006 இருக்க கோடுக்கு உள்ள நேமு, டிபார்ட்மெண்ட்டு, சேலரி, இந்த 3 நம்ம ஒரே ஒரு VLOOKUP ஃபங்க்ஷன் மட்டும் யூஸ் பண்ணி எப்படி டைரெக்டாக எடுத்துகிட்டு வர்றதுன்னு பார்ப்போம். சரியா? அதுக்கு நம்ம யூஸ் பண்ண வேண்டிய ஃபார்முலா ஈக்குவல் டு VLOOKUP கொடுங்க. கொடுத்து ஓப்பன் ப்ராக்கெட் கொடுத்ததுக்கப்புறம் லுக்கப் வேல்யூ, அது நம்ம அந்த கோடு 1006 இருக்க செல்லை செலக்ட் பண்ணிக்கிறோம். செலக்ட் பண்ணி கமா கொடுத்துட்டு டேபிள் அறைக்கு நான் தான் மேலே உள்ள ஃபுல் டேபிளை செலக்ட் பண்ணிக்கிறேன். செலக்ட் பண்ணிவிட்டு கமா கொடுங்க. இப்போ நமக்கு காலம் இண்டெக்ஸ் நம்பர் எந்த காலத்துடைய டேட்டா கொண்டு வரணுன்னு அது கேட்குது. அதுக்கு கேர்லி ப்ராக்கெட் ஓப்பன் பண்ணுங்கள். கேர்லி ப்ராக்கெட் ஓப்பன் பண்ணிவிட்டு பாருங்கள், மேலே நம்ம செலக்ட் பண்ணியிருக்க டேபிள் அறையில் நமக்கு என்னென்ன வேணும், நேமு, டிபார்ட்மெண்ட்டு, சேலரி. சரியா? அது எந்தெந்த காலத்தில் இருக்குது நம்ம செலக்ட் பண்ணதுலேன்னு பார்த்தீங்கன்னா, 2nd காலம், 3rd காலம், 4th காலம். அதை நம்ம கீழே கொடுக்கணும். 2, 3, 4 கொடுத்து கேர்லி ப்ராக்கெட்டை க்ளோஸ் பண்ணணும். சரியா? கேர்லி ப்ராக்கெட்டை க்ளோஸ் பண்ணிவிட்டு கமா கொடுங்க. கமா கொடுத்து 0 கொடுங்க. சரியா? 0 கொடுத்து நம்ம இப்போ VLOOKUP ஃபார்முலாவை ஃபுல்லாக க்ளோஸ் பேரந்திசிஸ் கொடுத்து க்ளோஸ் பண்ணுறோம். இப்போ நம்ம என்ன செய்யணும்டா, Ctrl+Enter ரெண்டையும் சேர்த்து ப்ரெஸ் பண்ணுங்கள். ரெண்டையும் சேர்த்து ப்ரெஸ் பண்ணோன்னே இங்கே பற்றியெல்லாம் நேமு, டிபார்ட்மெண்ட்டு, சேலரி, அது அந்த இது லுக்கப் வேல்யூ என்ன 1006க்கு உள்ள நேமு, டிபார்ட்மெண்ட், சேலரி அப்படியே VLOOKUP ஃபார்முலா யூஸ் பண்ணி ஆட்டோமேட்டிக்காக நமக்கு அந்த டேட்டா பாருங்கள், நேமு டாம் குரூஸு, டிபார்ட்மெண்ட் கிராஃபிக்ஸு, அதோடைய சேலரி என்ன 62,000. அது இந்த 3 டேட்டாவும் நமக்கு ஒரு தடவை தான் நம்ம VLOOKUP யூஸ் பண்ணோம், ஆட்டோமேட்டிக்காக வந்துருச்சு. பார்த்தீங்களா? இப்போ இந்த நம்பரை சேஞ்ச் பண்ணுவோம். சரியா? கோடை சேஞ்ச் பண்ணுறேன். 1004ன்னு கொடுத்தோன்னா பாருங்கள், இப்போ நமக்கு 1004 உடைய நேமு, டிபார்ட்மெண்ட்டு, அதுடைய சேலரி, அது 3 பிக்காகி நமக்கு சேர்த்தே வந்துருச்சு. சரியா? நம்ம இதுக்கு 3 தடவை நம்ம VLOOKUP ஃபார்முலா யூஸ் பண்ணவே இல்லை. கரெக்டாக 3 தடவை VLOOKUP ஃபார்முலா யூஸ் பண்ணி காலம் இண்டெக்ஸ் நம்பர்
எகெயின் அண்ட் எகெயின் சேஞ்ச் பண்ணவும் இல்லை. ஈஸியான மெத்தடில் இது நமக்கு முடிஞ்சிருச்சு. இந்த மாதிரி நம்ம செய்கிறதுனால நிறைய டைம் வந்து நம்ம சேவ் பண்ணலாம். சரியா? ரொம்ப ஈஸியான மெத்தடு தான். நீங்களும் ட்ரை பண்ணி பாருங்கள். அப்போ தான் நம்ம திரும்ப திரும்ப ட்ரை பண்ணி பார்த்தா தான் இது நம்ம லேர்ன் பண்ண முடியும். அதையும் நம்ம மறக்காமல் இருக்க முடியும். ஓகே, இப்போ அடுத்தது நம்ம என்ன பார்க்க போகிறோம்டா, கொடுத்துருக்க கேரக்டர்ஸ் வாங்க. ஃபஸ்ட் நேம் லாஸ்ட் நேம் தான் கொடுத்துருக்கேன். ஆனால் தேவையில்லாத இடத்துல ஸ்பேஸ் இருக்குது, அப்புறம் ஸ்மால் லெட்டர் இருக்குது, கேபிட்டல் லெட்டர் இருக்குது. இது ஃபுல்லாக நம்ம இந்த ட்ரிம் ப்ராப்பர் யூஸ் பண்ணி நம்ம அதை அப்படியே ப்ராப்பரான வேலை கொண்டு வர போகிறோம். பாருங்கள், ஈக்குவல் டு ட்ரிம் கொடுத்து ஓப்பன் ப்ராக்கெட் கொடுத்து அடுத்து ப்ராப்பருங்கிறது கொடுக்குறேன். ஓகே, இப்போ மறுபடியும் ஓப்பன் பேரந்திசிஸ் கொடுத்து எந்த செல்லை நம்ம சேஞ்ச் பண்ணணுமோ அந்த செல்லை நான் செலக்ட் பண்ணுறேன். இப்போ க்ளோஸ் பேரந்திசிஸ்க்கு ஃபஸ்ட்டு கொடுக்குறது வந்து ப்ராப்பரை க்ளோஸ் பண்ணுறேன். அடுத்து நெக்ஸ்ட்டு ஒரு க்ளோஸ் பேரந்திசிஸ் கொடுத்து அந்த ட்ரிம் ஃபார்முலாவை க்ளோஸ் பண்ணணும். கொடுத்துட்டு நம்ம ஒரு என்டர் கொடுங்க. என்டர் கொடுத்தோன்னே பாருங்கள், இந்த ஸ்மால் லெட்டர் கேபிட்டல் எல்லாமே சேஞ்ச் ஆகி ப்ராப்பரான வேலை நமக்கு ஒரு நேம் கொடுத்துருக்கு. ஃபஸ்ட்டு நேமில் ஃபஸ்ட்டு லெட்டர் கேபிட்டல், லாஸ்ட் நேமில் ஃபஸ்ட் லெட்டர் கேபிட்டல், வேறு எல்லாமே ஸ்மால் லெட்டர் தான். தேவையில்லாத ஸ்பேஸையும் ரிமூவ் ஆக்கிக்கிறேன். நெக்ஸ்ட்டு ஒரு எக்ஸாம்பிள் கொடுக்குறேன். கீழே பாருங்கள், அதே ஃபார்முலா யூஸ் பண்ணுங்கள். யூஸ் பண்ணி இங்கே இருக்கிற பாருங்கள் நேமு ஷாம் பம்பானின்னு இருக்குது. இந்த நேமை பாருங்கள் எப்படி கரெக்டான ப்ராப்பர் வேலை நமக்கு கொண்டு வந்து கொடுத்துருச்சு. தேவையில்லாத ஸ்பேஸ் இருக்குது பாருங்கள். ஃபஸ்ட் நேமுக்கு அப்புறம் நான் 2 ஸ்பேஸ் கொடுத்துருக்கேன். அதெல்லாம் கரெக்டாக ஒரு ஸ்பேஸ் தான் விட்டுச்சு. அடுத்து லாஸ்ட் நேம் கொடுத்துருக்கு. ஆனால் ஃபஸ்ட் நேமும் லாஸ்ட் நேமுக்கு ஃபஸ்ட்டு லெட்டர் மட்டும்தான் கேபிட்டல். ஓகே, இப்போ ரைட் சைட் கார்னரில் அந்த செல்லில் வச்சு டபுள் கிளிக் பண்ணோன்னா அந்த ஃபார்முலா எல்லா செல்லுக்கும் அப்ளை ஆயிடுச்சு. அப்ளை ஆகணுன்னா நீங்களே பாருங்கள், எந்தெந்த இடத்துலலாம் தேவையில்லாத ஸ்பேஸ் இருக்கோ அதெல்லாம் ரிமூவ் ஆயிடுச்சு. ட்ரிம் ஃபார்முலா யூஸ் பண்ணி ப்ராப்பருங்கிறத யூஸ் பண்ணி நமக்கு ஃபஸ்ட்டு நேமில் ஃபஸ்ட்டு லெட்டர் கேபிட்டலாக இருக்குது, லாஸ்ட் நேமில் ஃபஸ்ட் லெட்டர் கேபிட்டலாக இருக்குது, வேறு எல்லாமே ஸ்மால் லெட்டராக அதுவே அவுட்புட் நமக்கு தந்துடும். சரியா ஃப்ரெண்ட்ஸ்? இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருக்குன்னு நினைக்கிறேன். பிடிச்சிருந்துச்சுன்னா லைக் பண்ணுங்கள், உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் எல்லாத்தோடையும் ஷேர் பண்ணுங்கள். மறக்காமல் நம்ம சேனலை இதுவரை நீங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணாமல் இருந்தீங்கன்னா சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். சப்ஸ்கிரைப் பண்ணுறதோட அங்கே பெல் பட்டன் இருக்குது, அதையும் கிளிக் பண்ணி ஆல்னு கொடுங்க. தேங்க்யூ.